வெல்கம் டு அம்மாவின் அன்பு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 8 மந்த் பேபிக்கு செய்யக்கூடிய ஈஸியாகவும் நியூட்ரிஷனாகவும் இருக்கக்கூடிய 3 லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி மூங் தால் பொட்டேட்டோ ரைஸ். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மூங் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். மூங் தாலில் பேபிக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் இருக்குது. ஊற வச்ச பாசிப்பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நான் சாதமும் அண்டு பொட்டேட்டோவும் தனியாக பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ ஆட் பண்ணி வேக வச்சிருந்த மூங் தாலையும் நான் அது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேபியோடைய ஹெல்தி ஃபேட்க்கும் ரொம்பவே நல்லது. சிண்டு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாளோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷனாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மூங் தால், ரைஸு அண்டு கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோலையும் கேரட்லேயும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால இது நம்மளுடைய பாடியில் விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகி பேபியோடைய ஹெல்த்தி ஐஸ்க்கும் இம்யூன் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூங் தாலில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் இருக்குது. நம்ம ஆட் பண்ணுற ரைஸில் வந்து பேபிக்கு தேவையான எனர்ஜியும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக பேபிக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஜீரகம் அண்டு ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் ரெண்டுமே நல்லா ஆட் பண்ணி அது கூட வந்து வாட்டரும் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பும் ரைஸும் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விசில் போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில் வந்து நான் விட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஸ்மூத்தாக நல்லா வந்து பாயில் ஆகி வரும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மேஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுறப்ப இல்லை மேஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் இந்த லஞ்ச் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நல்ல பாயில் ஆகி வந்திருக்கு. நான் சிண்டுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே வந்து குழந்தைக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்குறப்ப அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சிக்கன் ரைஸ் தான். நான் வந்து நான்வெஜ்ஜில் சிண்டுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு சிக்கன் கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆகி ஸ்மூத்தாக இருக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு ஆஃப் தக்காளி தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா பாயில் ஆகும். அண்டு ஒரு பல்லு பூண்டு, அப்புறம் வந்து மிளகு, சீரகம் அண்ட் ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபியும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணி மிளகு, சீரகம், ஒரு பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் அண்டு தக்காளி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட் பண்ணி எடுத்துருங்க. ஊற வச்சுருக்க ரைஸை 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து சாட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா மூழ்கிற அளவுக்கே தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணி இருக்கிறதால இதுவுமே வந்து 4 to 5 விசில் வந்து நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். அப்போ தான் வந்து மேஷ் பண்ணுறதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் இந்த ரெசிபியுமே வந்து மேஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், கிரைண்ட் பண்ணல. பிகாஸ் வந்து எனக்கு சிண்டுக்கு வந்து தேவையான டெக்ஸ்சருக்கு வந்து மேஷ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மேஷ் பண்ணியே அவளுக்கு எடுத்திருக்கேன். அதில் இருக்க வந்து மிளகு மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்டு தக்காளியோடைய தோலும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் இந்த ரெசிபி எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு சிக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது அவங்களுக்கு டாலரேட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சிக்கனில் நம்மளுக்கு தேவையான குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் வந்து ஜிங்க் அண்ட் அயர்ன் இருக்கிறதால குழந்தையோடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ரெசிப்பியில் சால்ட்டு, சுகர், ஸ்பைசஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இந்த 3 ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேபிக்கு தேவையான ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.